எங்கள் அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தான் சொன்னேன், அவரை நீ உன்னால் மறைக்க முடியாது. அவர் நீ மீண்டும் மீண்டும் இந்த நாட்டினுடைய முதல்வராக வருவார். அவங்களை பணத்திலே வேண்டுமானால் நம்ம வெற்றி பெற இயலாது. மிகப்பெரிய வசதியானவர்கள். ஆனால் மக்கள் மனதில் நிச்சயமாக நம்முடைய பணியாற்றுவதன் மூலமாக அந்த இடத்தை மீண்டும் கொண்டு வர முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். புதுசாக வராங்க, அரசியலுக்கு வராங்க, அவங்க எதோ பேசுகிறாங்க, இன்னைக்கு நம்மளை ஏதோ அழிச்சிட்டு மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதனால் மீண்டும் இந்த கழகம் எழும், மீண்டும் நம்முடைய தளபதி முதலமைச்சராக வருவார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. இந்த லால்குடியில் நம்ம ஏன் தோத்தோம்னு சொல்லி இன்னைய வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஒன்று, அவர் அதிமுகவில் போட்டியிட்டவங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பணபலம் கிடையாது. அவங்க மிகப்பெரிய பணபலத்தோடு இருக்கிறவங்க. இந்திய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பணபலத்தினுடைய வேட்பாளர் அவர்கள். லால்குடியில் தொடர்ந்து அதிமுக காரர்களுக்கெல்லாம் என்னவென்று சொன்னால், 4 முறை நாம் தோற்று விட்டோம், இந்த முறை எப்படியாவது அதை பிடித்து விட வேண்டும் என்று ஒரு எண்ணம். அதில் நமக்கு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் இங்கே நம்முடைய லால்குடியில் வந்து போட்டியிட்டது விசில் சின்னத்தில் போட்டியிட்டார். அமைச்சராக இருந்தவர் அவர். இந்த ஊரில் திருமணம் முடித்தவர். அவருக்கென்று சில அவருடைய உறவினர்கள் என்று நமக்கு வாக்களிக்கிற நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் கூட அவருக்கு வாக்களித்ததனால் ஒரு 2-3 வாக்குகளை நாம் பின்னடைந்து விட்டோம். மும்முனை போட்டியில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்களானால் அப்போதெல்லாம் காங்கிரஸ் வந்து 17,000 ஓட்டு இங்கே பெறும். காங்கிரஸ் 17,000 ஓட்டு பெற்றால் அதிமுக வந்தது இப்போ 1,500 ஓட்டு தான். நம்மளோட கங்காதரன் அவர்கள் இருக்கின்ற போது வெறும் 1,500 ஓட்டில் தான் கேஎன் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு 80ல் நான் அன்பில் அவர்கள் 2,500 வாக்குகளே வெற்றி பெற்று விட்டார். 84ல் வெங்கடாஜலம் அவர்கள் வந்தார், 25,000 வாக்குகளே அவர் வெற்றி பெற்றார். 89லேருந்து தொடர்ந்து திமுக வந்தது. 90ல் ராஜீவ்காந்தியுடைய படுகொலையிலே தோற்றுவிட்டோம். 96ல் வந்தது. 2001ல் நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். 2006 மறுபடியும் தொடர்ந்து நாம் வந்தோம். எனக்கு இன்றைய வரைக்குமே புரியவில்லை, லால்குடியில் நம்முடைய மக்கள், என்றைக்குமே நம்மளை ஆதரிக்கிற மக்கள், எப்படி இந்த முறை நம்முடைய ஆதரவு குறைந்தது என்று என்னால் எண்ணிக்கொள்ள முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், லால்குடி என்பது நான் முதலிலே தேர்தலில் நிற்கின்ற போது 1,20,000 வாக்குகள் லால்குடியில். இன்றைக்கு 2 லட்சம் வாக்குகள் வந்திருக்கிறது. 2 லட்சம் வாக்குகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் லால்குடி பறந்து விரிந்து மிகப்பெரிய அளவில் யார் வெளியூரிலிருந்து குடி வந்தாலும், லால்குடிக்கு வந்து அரசு அலுவலராக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் லால்குடிக்கு வந்தவர்கள் திருப்பி இந்த ஊரை விட்டு போவதில்லை. அப்படி இந்த ஊர் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. பெருகிற போது எல்லா வேலைகளையும் கலைஞர் காலத்திலே செய்திருக்கிறோம். கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அனைத்து வேலைகளும் இந்த பகுதியிலே செய்திருக்கிறோம். இன்றைக்கு மின்சாரம் இல்லை. அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்பில் சொல்லுவாங்க, பவர் கட் வரும்னு. 4 சப்ஸ்டேஷன் கலைஞர் காலத்தில் போட்டது. இன்றைக்கி மின்சாரம் மட்டுமில்லை, சாலைகள், எல்லா சாலைகளும் போடப்பட்டது. இன்றைக்கி கல்லகத்தில் ஆரம்பித்து தாளக்குடி வரை இருக்கிற அத்தனை பள்ளிகளும் மேல்நிலை பள்ளிகளாக உயர்த்தப்பட்டது கலைஞருடைய காலத்தில் தான். அக்ரிகல்ச்சர் காலேஜ் கொண்டு வந்தது கலைஞருடைய காலத்தில் தான். பாலிடெக்னிக் கொண்டு வந்தது கலைஞருடைய காலத்தில் தான். இன்றைக்கு அது கோர்ட்டு இன்றைக்கு பெரிதாக வந்ததும் கலைஞருடைய காலத்தில் தான். கோர்ட்டும் விரிவடைந்து இருக்கிறது. நான் சொல்வது பள்ளிகள், சாலைகள், குடிநீர் வசதி என்பது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆட்சியில் 2 பெரிய திட்டங்கள் 250-250 கோடி ரூபாயில் குடிநீர் திட்டங்கள் வந்தது. அப்போதெல்லாம் 10 அடியில் லால்குடியில் முதல் நான் தேர்தலில் நிற்கின்ற போது 10 அடியில் தண்ணீர் வரும். ஹேண்ட் பம்ப் அப்படியே வரும். ஆனால் டேங்க் கட்டும்போது இங்கே நம்முடைய மார்க்கெட்டில் டேங்க் கட்டும்போது எல்லாம் சிரித்தாங்க லால்குடியில் இருக்கிறவங்க. ஏன் இந்த ஊரில் வந்து டேங்க் கட்டுற 10 அடியில் தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பூவாலூரில் சொன்னாங்க டேங்க் கட்டுறது. எல்லாமே கலைஞருடைய காலத்தில் குடிநீர் திட்டங்களை உருவாக்கப்பட்டது. நம்முடைய தளபதி அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பேருந்து நிலையம் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த லால்குடி நகராட்சியில் கிட்டத்தட்ட 100கணக்கான கோடியை நம்முடைய தளபதி அவர்கள் தந்து வளர்ச்சி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு என்னவென்று சொன்னால், எவ்வளவு நல்ல பணிகள், பொதுப்பணிகளை செய்தாலும் கூட அது மட்டும் போதாது, இன்னும் ஏதோ இருக்கிறது. நாம் மக்களை சந்திக்கிறதில் ஏதாவது தாமதப்படுத்தி இருக்கலாம். ஒன்று, மக்களுடைய நல்மதிப்பை பெற்றுவதிலே நாம் ஏதாவது விட்டு போயிருக்க வேண்டும். அதையும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த
இந்த பொதுக்கூட்டத்தை ஏன் இங்கே போட்டேன், மருது அழகராஜ் அவர்களே, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேச்சாளர்களே மிக சிறந்த பேச்சாளர்களாக இன்றைக்கு நமக்கு அமைந்திருப்பவர். அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்திருந்தாலும் மிக சிறப்பாக பேசக்கூடியவர். அவரை நான் திருச்சியில் போடு என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருந்து விட்டார். லால்குடியில் போடு, முதல்ல அந்த சப்தரிஷர் கோயிலுக்கு முன்னால் நாம் முதலில் எப்போதுமே அதிமுக காலத்தில் திமுக கூட்டம் நடத்துவது என்று சொன்னால் முதலிலே இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிப்பது. நடுவில் இந்த இடத்தை விட்டோம். அதனால தான் நமக்கு ஒரு பெரிய தோல்வி. எனவே இந்த கோவிலுக்கு முன்னால் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். எனவே லால்குடியில் பாலங்கள், இன்றைக்கி பைபாஸ் சாலை வந்திருக்கிறது. ஒரு காலத்தில் 4 லட்சம் 2 லட்சம் என்று ஏக்கர் விற்றதெல்லாம் இன்றைக்கு கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் கீழே நிலங்கள் இல்லை. காரணம் சாலை, பைபாஸ் சாலை வந்திருக்கிறது. குடிநீர் திட்டங்கள் வந்து விட்டது. எல்லா வசதிகளும் கொண்ட நகரமாக லால்குடி சுற்று வட்டாரங்கள் உருவாகி இருக்கின்றன. அன்பில் பாலம் கட்ட முடியுமா என்று கேட்டார்கள். இந்த பாலம் கட்டப்பட்டது. எனவே நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த வளர்ச்சி திட்டங்கள் மட்டுமே மக்களிடமிருந்து நாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நாம் அதை எதிர்பார்க்கக்கூடாது. மேலும் எதை இருக்க வேண்டும், தொடர்ந்து அவர்களோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவே லால்குடியில் இருக்கிற மக்கள், நான் சொல்கிறேன், இந்த இடத்துல மறுபடியும் முதலிலிருந்து சொல்வது போல இந்த பொதுக்கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த இடம் அவ்வளவு ராசியான இடம். இது மீண்டும் வருகிற தேர்தல்களிலே, இனி வருகிற தேர்தல் என்பது நிச்சயமாக லால்குடி வெற்றி பெறும். அதுவும் திருச்சியில் 4 இடங்கள் வெற்றி பெறும். அதுக்கு உண்டான எல்லா பணிகளையும் நாங்கள் செய்வோம். எனவே அவங்களை பணத்திலே வேண்டுமானால் நம்ம வெற்றி பெற இயலாது, மிகப்பெரிய வசதியானவர்கள். ஆனால் மக்கள் மனதில் நிச்சயமாக நம்முடைய பணியாற்றுவதன் மூலமாக அந்த இடத்தை மீண்டும் கொண்டு வர முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். எனவே இந்த கூட்டத்திலே லால்குடியிலே நமது அழகராஜ் அவர்கள் இங்கே பேசுவது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. நல்ல எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், மிக சிறந்த கலைஞர் தளபதி அவர்கள் சொல்கிற போதே நான் சொன்னேன், நேற்று தான் சொன்னேன், ஊருக்கு போகிறேன்னு 2 பொதுக்கூட்டம் இருக்கிறது. துறையூர் எந்த ஊரில்னாரு, துறையூரில் லால்குடியில் இருக்கு. யார் பேசுகிறாங்கனாரு, அது கோவிசேலன் பேசுகிறார், இது மருது அழகராஜ் பேசுகிறார்னு சொன்னேன். ஒரு மகிழ்ச்சியாக சரி போயிட்டு வாங்க என்று சொன்னால் அது அவர் பேரில் இருக்கிற ஒரு நல்ல மரியாதை கழகத் தலைவருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இப்போல்லாம் நம்ம பொதுக்கூட்டம்லாம் நடந்தது. கலைஞர் வருகிற போது 1:30 மணி 2 மணி காத்திருப்பாங்க. எம்ஜிஆர் வரும்போது 3 மணி வரைக்கும் கூட காத்திருப்பாங்க. இப்போல்லாம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் நம்ம கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம்னா, 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காரதில்லை. சரி, எல்லாம் போய் டிவியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அவசரமாக எல்லா பொதுக்கூட்டத்தையுமே முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே தான் வந்திருக்கிற தோழர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் உழைப்போம், மீண்டும் பெறுவோம், இந்த தொகுதியை கழகத்தின் கோட்டையாக மாற்றுவோம் என்பதை சொல்லி, நீங்கள் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் கழகத் தோழர்கள் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கலைஞர் அவர்கள் 103வது பிறந்தநாள் விழா, மாவட்ட செயலாளர்கள் சொன்னது போல, இன்னும் எவ்வளோ ஆண்டு காலம் வந்தாலும் அவருடைய புகழை மறக்க இயலாது. புதுசாக வராங்க, அரசியலுக்கு வராங்க, அவங்க எதோ பேசுகிறாங்க, இன்றைக்கி நம்மளை ஏதோ அழிச்சிட்டு மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதனால் மீண்டும் இந்த கழகம் எழும், மீண்டும் நம்முடைய தளபதி முதலமைச்சராக வருவார். அது கிட்டத்தட்ட நான் சொன்னார், சட்டமன்றத்தில் சொன்னார், எங்கள் அப்பாவை காணா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் தான் சொன்னேன், அவரை நீ உன்னால் மறைக்க முடியாது, அவர் நீ மீண்டும் இந்த நாட்டினுடைய முதல்வராக வருவார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கலைஞருடைய புகழ் என்றைக்கு நிலைத்து நிற்கும், கலைஞருடைய புகழ் வாழ்க என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம், நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.